கொஞ்சம் உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி அதையும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு லேசாக வதக்கி வச்சுருக்கேன். 200 கிராம் அளவு ஃப்ரோசன் பட்டாணி கிடச்சது. அதை வந்து நான் வந்து வாஷ் பண்ணி தண்ணி வடிய வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு மசாலா ஒரு 2 சின்ன வெங்காயம், அது 2 பல்லு சின்ன வெங்காயம், கொஞ்சம் 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து நான் வந்து தனியா எடுத்திருக்கேன், கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி. இதை நான் வந்து இப்போ அரைக்க போகிறேன். அரைச்சி நம்ம அந்த மசாலாவில் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வந்து தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். தனியாத்தூளுக்கு பதில் தான் நம்ம வந்து தனியாக வந்து சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ இந்த பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, இந்த அரைச்ச விழுதுலாம் 1 by 1 சேர்த்துடலாம். இப்போ பச்சை பட்டாணி போட்டு 2 வதக்கிடுவோம். 2 நிமிஷம். லாஸ்ட்டாக உப்பு போட்டுக்கலாம். 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கையும் கட்டிட்டு அந்த மசாலாவையும் சேர்த்தாச்சு. ஏன்னா நம்ம கொத்தமல்லி சேர்த்ததுனால ஒரு மாதிரி க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இதையும் 2 நல்லா இருக்கும். 2 நிமிஷம் வதக்கிட்டு தேவையான அளவு நம்ம வந்து தண்ணியை விட்டுறலாம். நல்லா ஒரு நான் 2-3 டம்ளர் அளவு தண்ணி விட போகிறேன். நல்லா ஒரு ஸ்பூனுக்கு மேலே நல்லா கோபுரமாக ஒரு கல் உப்பு போட்டிருக்கேன். ஸோ நல்லா தேவையான அளவு நான் வந்து தண்ணி விட்டுட்டேன். ஸோ அது வந்து வேகட்டும். இப்போ நான் வந்து இந்த ப்ரெஷர் பேன் மூடியை போட்டு மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துட போகிறேன். எடுத்துட்டு நம்ம பார்க்கலாம். குருமா ரெடி ஆயிடுச்சு. அது மேலே வந்து நான் வந்து கசூரி மேத்தி துருவி விட்டுருக்கேன். ஸோ பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும் கெட்டியாக வச்சுக்கலாம். நான் சப்பாத்திக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் செஞ்சுருக்கேன். ஸோ உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.